Good morning, students. This is your English session for 6th standard students. This session is going to be on your second lesson poem Trees. So, in the poem oda title வந்து Trees. Treesனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மரங்கள். இது வந்து ஒரு memorized poem. இந்த poem வந்து you have to memorize it and you have to write. அதாவது மனப்பாடம் செய்து நீங்க வந்து இந்த poem வந்து எழுதணும். It's very important and easy poem. இந்த poem வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து we'll just see a warm up. Look at the picture below. இந்த pictureல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? There is a large tree. It's a very big tree. It's called banyan tree. Banyan tree na ஆலமரம். ஆலமரம் எல்லாருமே பார்த்திருப்போம். நிறைய branches வந்து ஆலமரத்துல இருந்து adventitious branches அப்படின்னு சொல்லுவோம். அந்த branches எல்லாமே வந்து கீழே விழுந்து அது திருப்பியும் இன்னொரு மரமா ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து ஆலமரத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஆலமரம் வந்து நம்மளுக்கு நிறைய ஷேடோ கொடுக்கும், நிழல் கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சரில் இருக்கிற பேனியன் ட்ரீ இஸ் லொக்கேட்டட் அடையார். சென்னையில் இருக்கிற அடையாரில் இருக்க அடையார் ஆலமரம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பேனியன் ட்ரீ. பிகாஸ் இந்த பேனியன் ட்ரீ வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வெரி பிக். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Have you seen the Adyar banyan tree? Would you like to visit that place? Why? So this banyan tree, இந்த இடமே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நிழலாக இருக்குது. எந்த வெயில் டைம்லேயும் உங்களுக்கு அவ்வளோ நிழலாக இருக்கும். And such a big banyan tree inside Chennai. So it's very beautiful to see, isn't it? Now let's read the poem. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. அப்படின்னா என்னன்னா மரங்கள்லயே பெரியது வந்து ஆலமரம். The banyanனா ஆலமரம். The people quivers in the breeze. peopleனா அரச மரம். பீப்புள் ட்ரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்னதாக ஒரு மெல்லிய காற்று அடித்தாலே வந்து அப்படியே சிலுன்னு அதில் இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து ஆடும், அப்படியே உதிரும். ஸோ குவிவர்ஸ் அப்படின்னா வந்து அப்படியே அசைறது தான் வந்து குவிவர்ஸ். ஸோ ப்ரீஸ்னால் வந்து ஜென்டில் விண்ட், அதாவது ரொம்ப மெல்லிய காற்று வீசும்போது வந்து பீப்புள் ட்ரீ வந்து அழகாக வந்து ஷேக் ஆகும், டான்ஸ் ஆகும். So as the first two lines of the meaning, the coconut grows up straight and tall. The neem tree's fruit are very small. So coconut நம்ம எல்லாருக்குமே தெரியும், தென்னை மரம் வந்து ஸ்ட்ரெயிட்டா உயரமா வளரும். neem tree's fruits are very small. neemன்றது வேப்ப மரம். ஸோ neem treeல இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் பார்த்துப்பீங்க, ரொம்ப குட்டியா இருக்கும். அதுதான் சொல்றாங்க அர்த்தம். The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. So tamarind வந்து புளிய மரம். அந்த மரம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப enjoyable shade. pleasantனா ரொம்ப ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்றது தான் pleasant. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஷேட் கொடுக்கும். ஷேட்னா நிழல். The date's leaf is as sharp as a blade. dateனா வந்து உங்களுக்கு தெரியும் பேரீச்ச மரம், ஈச்ச மரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டேட்ஸோட அந்த மரத்தோட லீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், எட்ஜஸ் sharp as a blade. அதான் சொல்லியிருக்காங்க. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. So teak tree நம்ம தெரியும், தேக்கு மரம். அதில் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வுட் கிடைக்குது. அந்த வுட் வச்சு நம்ம நிறைய ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறோம், விண்டோஸ், டோர்ஸ் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மேங்கோனா உங்களுக்கு தெரியும் மாங்காய் மரம், அதில் மேங்கோ ஃப்ரூட் கிடைக்குது, விச் இஸ் வெரி குட். Adapted and based on a poem by Sarah Coleridge. இந்த போயம் வந்து சாரா காலரிட்ஜ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு போயம் எழுதியிருக்காங்க. அந்த போயம்லேருந்து ஒரு சின்ன பார்ட் தான் இந்த ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த போயம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் போயம், வெரி ஈஸி ஆல்சோ. ஸோ இன்னொரு தடவை நான் இந்த போயமை படித்து காமிக்கிறேன், லிசன் பண்ணுங்கள்.
The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. So just 8 lines தான், very easy to memorize. இந்த poem இப்போ நான் படிக்கும் போது நீங்கள் என்ன நோட் பண்ணியிருப்பீங்கன்னா rhyming words நோட் பண்ணியிருப்பீங்க. trees, breeze, tall, small, shade, blade, wood, good. ஸோ இது வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கே ரைமிங்காக இருக்கும் இல்லையா? ட்ரீஸ் ப்ரீஸ் ரைமிங்காக இருக்குது, டால் ஸ்மால் ரைமிங்னா ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர எக்ஸசைசஸில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற glossary வந்து யூ ஹாவ் டு ஃபினிஷ். மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குவிவர்ஸ்னால் ஷேக்ஸ் குவிக்லி, ப்ளசண்ட்னா என்ஜாயபிள், ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுறது, ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ப்ளசண்ட். குவிவர்ஸ்னால் ஷேக் ஆகிறது, அசைகிறது தான் குவிவர்ஸ். ஸோ இந்த glossary படிச்சுடுங்க. நெக்ஸ்ட் வந்து we will see vocabulary exercise. Students, now this is your vocabulary exercise. See this A. Find the describing words given in the poem. In the poem la irukra describing words வந்து இந்த puzzle la, இந்த crossword puzzle la இருக்கு. அது வந்து நீங்க வந்து you have to find out. I know it's very interesting exercise. ஏன்னா crosswords நாலே நம்ம find பண்றதுக்கு we will be very interested to solve it, because இது வந்து நம்மளோட மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். SHARP. ஸோ ஷார்ப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டிஸ்கிரைபிங் வேர்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, டேட்ஸ் லீஃப் இஸ் ஷார்ப் ஆஸ் அ பிளேடுன்ட்டு. ஸோ அந்த ஷார்ப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஷார்ப். இஃப் யூ வாண்ட் ஒன் மோர் க்ளூ, இங்கே பாருங்கள், PLEASANT, ப்ளசண்ட். ஸோ ப்ளசண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், PLEASANT, ப்ளசண்ட். ஸோ இது வந்து இதுவும் நம்ம போயமில் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் தான். நம்மளோட அந்த tamarind ட்ரீயோட டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் இருந்தது இல்லையா, ப்ளசண்ட், அதுதான். ஸோ அந்த மாதிரியான டெஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் வந்து இந்த பசிலில் இருக்குது. ஸோ ஐ எம் லீவிங் இட் டு யூ டு ஃபைண்ட் அவுட். உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் த பாக்ஸஸ் அண்ட் ரவுண்ட் ஆஃப் த டெஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி பாருங்க. ஆன்சர் த ஃபாலோவிங். வாட் டஸ் த பீப்புள் டூ? people என்ன பண்ணோம், இந்த போயம்லே இருக்கு. இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட். த பீப்புள் quivers in the breeze. அதுதான் இதோட ஆன்சர். வாட் டஸ் த பீப்புள் டூ? த பீப்புள் quivers in the breeze. அதை எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து how does the coconut tree grow? coconut tree how the coconut tree grows ன்னு கேட்குறாங்க. அதுவும் இங்கே இருக்கு பாருங்க. the coconut grows up straight and tall. அதுதான் இதோட ஆன்சர். The coconut grows up straight and tall. Next, what does the tamarind give? The tamarind gives us pleasant shade. The tamarind gives us pleasant shade. So, what is as sharp as a blade? We know the date's leaf is as sharp as a blade. Next, what does the teak tree give us? The teak tree give us useful wood. So இந்த போயம்ல இருக்கிறதா இந்த 5 questions-ஓட ஆன்சர்ஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. Write the question and write the answer. It will be useful to you in the future. Next வந்து do you know பாருங்க. You can tell how old a tree is by counting its rings. This method of tree ring dating is called dendrochronology and was developed in the early 20th century. So ஒரு ட்ரீல வந்து நீங்கள் நிறைய ரிங்ஸ்லாம் இருக்கும். ட்ரீல ரிங்ஸ்னால் எப்படின்னா ஓவல் ஷேப்பில் வந்து கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி இருக்கும் ட்ரீஸில்.
ஸோ அதுதான் வந்து ட்ரீ ரிங்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீ ரிங்ஸ் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ, அந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு அந்த ட்ரீ எவ்வளோ பழசு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த ரிங்ஸ் வச்சு ட்ரீயோட ஏஜை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேரு தான் வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் ட்ரீ ரிங் டேட்டிங். ஸோ இதை ட்ரீஸை வச்சு அந்த ட்ரீ வந்து எவ்வளோ பழமையானது, எவ்வளோ நாளாக அந்த இடத்துல அந்த ட்ரீ இருக்குது, ஸோ அந்த இப்போ அந்த இடம் வந்து எவ்வளோ பழமையானது, இதை பற்றியெல்லாம் ஆர்கியாலஜியில் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டென்ட்ரோக்ரோனாலஜி. நெக்ஸ்ட், see creative writing. Read the acrostic poem on friend. Write an acrostic poem like this on tree. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒவ்வொரு லெட்டர்லேருந்தும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. எஃப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் லவ் ஈச் அதர், ஆர்லேருந்து ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஐலேருந்து இன்டராக்ட் வித் ஈச் அதர், இலேருந்து என்ஜாய் பிளேயிங் வித் ஈச் அதர், என்லேருந்து நெவர் ஹர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டிலேருந்து டூ எவ்ரி திங் டுகெதர். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேர்டில் இருக்கிற அந்த லெட்டர்ஸை வச்சு ஒரு போயம் மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க இல்லையா, இப்படி எழுதுறதுக்கு பேர் அக்ராஸ்டிக் போயம் அப்படின்னு அர்த்தம். அக்ராஸ்டிக் போயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு போயமாக எழுதுறது தான் அக்ராஸ்டிக் போயம். இதே மாதிரி நம்ம ட்ரீ, இந்த இப்போ நம்ம படித்தோம் இல்லையா இந்த போயம், அதனோட பேர் வந்து ட்ரீ. ஸோ இந்த ட்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரீல இருக்கிற ஒரு லெட்டரும் எடுத்து நம்ம ஒரு போயம் மாதிரி எழுதணும். அதுதான் வந்து இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்கோட ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ட்ரீல இருக்கிற ஒரு லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அக்ராஸ்டிக் போயம் எழுதலாம். ஐ எம் ஜஸ்ட் ரீடிங் மை போயம். நான் எழுதின ஒரு போயம் வந்து நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். Trees are good. For teacher, trees are good. Ark really very good. Every part is useful and every day gives shade. Every part is useful, every day gives shade. So trees are good, really very good. Every part is useful, every day gives shade. So இந்த மாதிரி ஒரு சின்ன போயம் நான் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு மாதிரி கூட இந்த போயம் எழுதலாம். இப்போ நான் எழுதின போயம் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எழுத வரலன்னா அதுவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் கிரியேட்டிவ் ரைட்டிங் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் டி பாருங்க. A rhyme is a repetition of the same sound in two or more words. Usually they come at the end of lines in poems and songs. நான் உங்களுக்கு ரைம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த போயமில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைம் இஸ் அ ரெப்பிட்டிஷன் ஆஃப் த சேம் சவுண்ட். ஒரே சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகி வரும்போது டூ ஆர் மோர் வேர்ட்ஸ், அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸில் ஒரே மாதிரியான சவுண்ட் ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா போயம்ஸில் அதுக்கு பேர் வந்து ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அ போயம். ஒரு போயம் எழுதுறதுல நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டைல் தான் வந்து ரைம். ஸோ இந்த போயம் வந்து ரைம் ஸ்டைலில் தான் எழுதியிருக்காங்க. யூஸ்வலி தே கம் அட் த எண்ட் ஆஃப் லைன்ஸ் இன் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ். யூஸ்வலாகவே ரைம்ஸ் வந்து எப்போதுமே வந்து எண்ட் ஆஃப் த போயமில் தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டவர், பவர், கிங், சிங், இதெல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ். இப்போது நம்ம வந்து இந்த போயமில் வந்து நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு அந்த போயம் படிக்கும் போதே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், ப்ரீஸ், இந்த மாதிரி இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை நீங்கள் எடுத்து எழுதணும். அதுதான் வந்து இந்த டியோட எக்ஸசைஸ். வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி எக்ஸசைஸ். ஸோ ரைம், RHIME, ரைம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அ போயம். Two or more words having same sound repeat and come at the ends of the lines in poems. இதுதான் வந்து ரைம். அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் ஒரே மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ரைம்.
ஸோ இந்த போயமில் இருக்க ரைம் எடுத்து நீங்கள் எழுதணும். இதுதான் உங்களோட எக்ஸசைஸ். ஸோ இந்த போயம் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். வெரி ஈஸி, 8 லைன்ஸ் தான் இருக்குது, ஈஸி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஒன் மோர் திங், போயம் எழுதும்போது அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், கோலன், எங்கெங்கெல்லாம் பாருங்கள் இங்கே கமா போட்டிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே ஃபுல் ஸ்டாப், அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு போயமை வந்து மெமரைஸ் பண்ணும்போது அந்த போயம் எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம எழுதணும். ஒரு இடத்துல கூட மாற்றமே இருக்கக்கூடாது. பிகாஸ் அது ஆல்ரெடி ஒரு ஆத்தர் எழுதின போயம், அந்த போயமை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ரைட் இட் லைக் தட். எப்படி இருக்கோ அதே நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதணும். அதுதான் வந்து it will fetch you good marks. நீங்கள் அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஈஸியாக மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். போயமோட லைன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அதை வந்து மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் உங்களுக்கு இந்த போயமோட லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் படிச்சுட்டு இதை மெமரைஸ் பண்ணிடுங்க. ஸோ this is your today's video on trees. Thank you.